நான் இப்போ செய்ய போகிறது பூரியும் முட்டை ஒயிட் குருமா. இது வந்து ஒயிட் குருமாக்கு தேவையானது முட்டை 3, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து அரைக்கிறதுக்கு. இது வந்து 3 பச்சை மிளகாய், 7 முந்திரி, சோம்பு, தேங்காய், பச்சை மிளகாய். இது சொல்லிட்டேன்ல. இது வந்து எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, பட்டர் கொஞ்சம், பட்டை, லவங்கம், கல்பாசி. கல்பாசி பண்ணலாமா? இது சொன்னியம்மா, வெங்காயம் இல்லை சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. இது சொன்னியா? சொன்னேனே. இது சொல்லவே இல்லை பாருங்க. இஞ்சியா சொன்னேனே. இஞ்சி பண்ண போய் சொன்னியா? ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். வானல் ஹீட் ஆகட்டும். சூடாயிடுச்சு வானல். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்க. இப்போ தாளிக்கு தேவையானது போடுறேன். பிரியாணி இலை, லவங்கப்பூ, கல்பாசி, பிரியாணி பூ. இது வந்து பட்டர் கொஞ்சம். ஓகே. ஆனியனு, பச்சை மிளகாய் 2 கீட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். நடுவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. கலர் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுனால பானையில் ஊற்றிடணும். நல்லா கலரிட்டே இருக்கணும். அவ்வளோதான், போதும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதும். இது வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஓகே. 1 ஸ்பூன் உப்பு. 1 ஸ்பூனா தேவையான அளவுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கணுமா? ஊற்றணும். போதும். கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றினோடனே ஒரு அமைதி ஆயிடுச்சு பார்த்தியா? கொதிக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே. இப்போ நான் தேங்காய் போடுறேன். 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 முடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், 7 முந்திரி, கொஞ்சம் சோம்பு. அதாவது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே. இப்போ வந்து அரைக்க போகிறாங்க. நான் ஆஃப் பண்ண போகிறேன். சவுண்டு கேட்கணும். ஓகே, அரைச்சி முடிச்சிட்டாங்க. இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதில் ஊற்றலாம். ஓகே. ஊற்றின பிறகு இப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியை போட்டு இந்த முட்டையை கட் பண்ணி போட்டு இறக்கிட வேண்டாம். சிம்பிளானது, ஈஸியானது ஒயிட் முட்டை குருமா. சரி சரி. பத்தில் இன்னும் கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். வந்து முட்டையை கீத்தி போட்டுக்கலாம். இப்போ நான் முட்டை போட போகிறேன். ஓகே. முட்டையை வந்து கட் பண்ணி போடுறாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக ஊறும். அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் முட்டையில் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக தெரியும். இது வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட போகிறேன். முட்டை குருமா ஒயிட் கலரில் செஞ்சுருக்கேன். பூரியும் முட்டை ஒயிட் குருமா உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. நம்ம முறைகிற